கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூன் மாதத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அவளோடு காத்திருக்கிறீர்கள். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஜூன் மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்பதே. விவாகம் என்பது புதிய திருமண உறவை குறிக்கிறது. ஆனால் அதென்ன நித்திய விவாகம் என்பதை குறித்து சற்று பார்க்கலாம். தமக்கென்று நியமித்துக் கொண்ட மணவாட்டியை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பிரியாமல், விவாகரத்து என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் தம்மிடத்தில் என்றென்றும் சேர்த்துக் கொள்வதையே நித்திய விவாகம் என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் பூமியில் உள்ள ஆண் பெண்ணுக்கு இடையேயான விவாகம் என்பது நித்திய விவாகம் என்று அழைக்கப்படாதா? அது மாத்திரமல்ல, பூமியில் யாருமே பிரிந்து போவதற்காக திருமணம் செய்வதில்லையே என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதெல்லாம் சரிதான். என்றாலும் இது நித்திய விவாகம் ஆகாது. எப்படி என்றால், கிறிஸ்தவ திருமணம் செய்து வைக்கும் ஊழியர் திருமணம் செய்கிற ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் உடன்படிக்கை வரிகளை கட்டாயமாக வாயினால் அறிக்கையிட செய்வார். அதில் குறிப்பிடும்படியாக, மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உன்னை விட்டு பிரிவதில்லை என்ற அறிக்கையை வாசிக்க செய்வார்கள். ஆம், பூமியில் செய்யப்படுகிற திருமண உறவில் எவ்வளவுதான் அவர்கள் ஒன்றித்து அன்பு செலுத்தி ஐக்கியப்பட்டிருந்தாலும் மரணம் அவர்களை பிரிக்கத்தானே செய்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக, பிரிந்து போவதை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் தமக்கென்று நியமித்த மணவாட்டியோடு பண்ணுகிற விவாகமானது நித்திய விவாகமாக இருக்கிறது. இந்த விவாகத்தை ஒருவேளை அவருடைய மணவாட்டி சபை பிரிந்து கெடுத்தால் அது எப்படி நித்திய விவாகமாக இருக்க முடியும் என்று நமக்கு தோன்றலாம். நித்திய விவாகத்திற்கென்று தேவன் தான் நியமித்திருக்கிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆனால் மணவாட்டியின் உறுதி தீர்மானம் இங்கே குறிப்பிடப்படவில்லை என்பதை கவனியுங்கள். ஆனால் கர்த்தரோ நித்திய விவாகமாய் தன் மணவாட்டி ஆகிய சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவர் தம்மோடு சேர்த்து கொண்ட ஆவிக்குரிய மணவாட்டி சபையின் மேல் அவர் அன்பு கூர்ந்து ஆவியில் சபையோடு ஐக்கியப்பட்டு சபைக்கு ஆவியின் ஈவுகளை கொடுத்து நடத்துவார். அவர் தம்முடைய மணவாட்டி சபையினிடத்தில் தமக்கு பிரியமான அவருடைய நீதி நியாயங்களை கைக்கொண்டு நடக்கும்படி தம்முடைய நீதி நியாயங்களை ஒவ்வொரு நாளும் கற்று தந்து நடத்துவார். அவருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளின் படி செய்கிறவர்களே அவரின் பிரியமான மணவாட்டியாக இருக்கிறார்கள். இதைத்தான் நெகேமியா 9:13 அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர் என்று வேதம் கூறுகிறது. சரி, அந்த மணவாட்டி சபை தன்னை கெடுத்து கொண்டு அவரை விட்டு பிரிந்து தனக்கென்று வேறு உறவை தேடி செல்கிற சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய ஆவிக்குரிய மணவாட்டியோடு செய்து கொண்ட மாறாத நித்திய விவாகத்து நிமித்தம் அவர் தம்முடைய சபையின் மேல் கொண்ட உண்மையான அன்பின் நிமித்தமும் தம்முடைய சபைக்காக பரிதபிக்கிறவராக எரேமியா 2:6 என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கர்த்தர் தம்மில் குமுறுகிறார். அவர் தமக்கு துரோகம் செய்து பிரிந்து சென்ற மணவாட்டியாகிய சபையின் மேல் அவர் கொண்ட மாசற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் எரேமியா 4:1 இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் அறைகூவல் விடுக்கிறார். அவருடைய இந்த அன்பின் அறைகூவலை ஏற்று கர்த்தரிடத்தில் திரும்புகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோவேல் 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வாறு தங்கள் துரோகங்களையும் அருவருப்புகளையும் விட்டு உண்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்புகிற போது அவர் தம்முடைய மணவாட்டியோடு செய்த நித்திய விவாகத்து நிமித்தம் அவர்கள் மேல் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டவராக மன்னித்து
தம்மிடத்தில் மீண்டும் சேர்த்துக் கொள்கிறார். ஆகவேதான் யோவேல் 2:13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜூன் மாதத்திலும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனை நண்பு சகோதரியை கர்த்தர் விசாரித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து, ஐயோ இந்த மாதத்திலே ஏராளமான பண தேவை இருக்கிறதே, ஏராளமான காரியங்கள் இருக்கிறதே, இதை எப்படி சந்திக்க போகிறோம் என்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நீர் அப்பா உம்முடைய கிருபையின்படி இறங்கி, உம்முடைய மகா தயவின்படி இறங்கி அப்பா அவருடைய தேவைகளை சந்தியும். அப்பா அவர்கள் தேவைகளை சந்தி. அப்பா நீர் உம்முடைய மனவாட்டியாகிய சபையோடு நித்திய விவாகம் செய்திருக்கிறீர். அப்பா இந்த நித்திய விவாகம் செய்திருக்கிற, நித்திய விவாகத்திற்கு என்று நியமித்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீ விசாரித்து அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு தயவு செய்து கொள்வீராக. ராஜா தயவு செய்து கொள்வீராக. நீர் அப்படியே கிருபை பாராட்டுகிறதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறதே. என் மனம் இறங்கி ராஜா அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து உம்மிடத்தில் சேர்த்துக்கொள், உம்முடைய அன்பிற்குள்ளாய் சேர்த்துக்கொள், உம்முடைய உடன்படிக்கையோடு சேர்த்துக்கொள். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Praise the Lord. God bless you.